போதும் போதும் போதும். போதும். அங்கிள், இது என்ன ஒரு இட்லின்னு சொல்லுங்க. இட்லியில என்ன மேட் பை கண்ட்ரின்லாம் பேரா எழுதியிருக்கோம். எந்த ஒரு இட்லியா இருந்தா என்ன, இட்லி இட்லி தானே. பத்மா, துளசி கேட்டா ஏதாவது காரணம் இருக்கும். நீ எது கோவப்படுற தேவையில்லாம? சரியா தான் சொன்னீங்க. இது காஞ்சிபுரம் இட்லி சரியா? கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த இட்லி காஞ்சிபுரம் இட்லி தான். லாக்கர் அங்கிள், நீங்க பெரிய ஆள் தான். ஏதாவது பேசி சிக்க வைக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். லாக்கர் அங்கிள், சாப்பிடும்போது பேசக்கூடாது. அமராவதி அக்கா தான் கூட்டிட்டு வந்ததா? அங்கிள், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எல்லா பேச்சலுக்கும் சமைக்க தெரியும். ஓ, பத்மா, காஞ்சிபுரம் இட்லி சொல்லி தட்டுமா? பத்மா கிச்சனுக்கே போனதில்ல. அவளுக்கு சொல்லி கொடுத்து என்ன ஆக போகுது? போய் ஏன் கிச்சனுக்குள்ள போறதில்ல? அதுவா, வாஸ்து சரியில்லை, அதனாலதான். சரி அங்கிள், உங்களுக்கு எப்படி இந்த காஞ்சிபுரம் இட்லியை பத்தி எல்லாம் தெரியும்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாங்க, எனக்கு எப்படி காஞ்சிபுரம் இட்லி பத்தி தெரியும்? காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகும்போது காஞ்சிபுரத்துல சாப்பிட்டிருப்பாங்க, அதனால தெரியும். சாப்பிட்டா சமைக்க தெரியுமா? அது ஹோட்டல் ஷெஃப் கிட்ட கேட்டு கத்திருந்திருக்கலாம். சூப்பரு, நீ சொல்றதும் சரிதான். அதே காரணம் தான். மொழியே சரியில்லை. காஞ்சிபுரத்துக்கு நிறைய வரலாறு இருக்கு. பட்டு, கோவில், இட்லி, மருத்துவம். மக்கள் நேர்மையா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க. ஏய், திருட மாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பலே திருடங்கள்லாம் திருட்டு மொழியோட காஞ்சிபுரத்துல இன்னும் இருக்காங்க. என்ன அங்கிள்? ஆமாமா, தொலைச்சி சொல்றது சரிதான், சிவா சொல்றது சரிதான்.